ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம தோட்டத்தில் நடக்க போகிற ஒரு அழகான அறுவடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு தான் அறுவடை பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு படர்ந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே 2 இருமடி பாத்தி இருக்குது. ஆனால் எங்கே இருக்குது பாத்தின்னு தேடுற அளவுக்கு தான் இந்த செடி வளர்ந்துருக்கு. ஃபுல்லாக மறைச்சிருச்சு, எங்கே பாத்தினே தெரியல. இது ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த பாத்தியில் நிறைய செடிகள் வளர்க்குறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுக்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்குலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் அதிகமாக மார்க்கெட்டுக்கு வரும். இப்போ நம்ம அறுவடை பண்ண வேண்டிய டைம் தான் இது. நான் நடவு பண்ணது இது 4லேருந்து 5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாத்தி போட்ட உடனே புதுசாக இதில் ஃபஸ்ட்டு நடவு பண்ணது இந்த சக்கரவள்ளி கிழங்கு தான். இதோட அறுவடை காலம்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 மாதம் இருக்கிற வெரைட்டியும் இருக்குது. அது நம்ம விதைக்கிற அந்த பட்டத்தை பொறுத்து இருக்குது. இது நம்ம கொடிகளாக தான் நடவு பண்ணணும். நம்ம ஈஸியாக ஒரு கிழங்குல இருந்தே சக்கரவள்ளி கிழங்கு கொடியை வளர்த்து அதுலேருந்து நம்ம கிழங்கு அறுவடை பண்ணலாம். அதை பற்றி அடுத்து வரக்கூடிய ஒரு பதிவில் பார்ப்போம், எப்படி சக்கரவள்ளி கிழங்குலேருந்து கொடி வளர்க்குறதுன்னு. இப்போ இந்த கொடியெல்லாம் நான் இப்போ அறுவடை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே எவ்வளோ கொடி இருக்குன்னு பார்த்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ தூரத்துக்கு படர்ந்துருக்கு பாருங்கள். இந்த கொடியை உங்கள் வீட்டில் மாடு ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் இதை தீவனமாக போடலாம். மாடு இல்லைனாலும் இந்த கொடியெல்லாம் நம்ம உரமாகவும் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா திரும்பவும் அடுத்த சீசனுக்கு நடவு பண்ணுறதுக்கு இதை ஏதாவது ஒரு க்ரோ பேக்கில் நடவு பண்ணி வச்சோம்னா அதுலேருந்து அந்த செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த சீசனுக்கு நடவு பண்ண பயன்படுத்திக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் அறுவடை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு கொடிகளை மட்டும்தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். கிழங்கு நம்ம அப்புறம் தோண்டி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருந்த கொடி எல்லாத்தையும் இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ இடத்த இதை அடைச்சி வச்சுருந்துருக்கு பாருங்கள். இங்கே நிறைய காய்கறி செடியெல்லாம் போட்டிருந்தேன். எல்லாத்தையும் போட்டு அமுக்கி இங்கே பாருங்கள், மிளகாய் செடியெல்லாம் எவ்வளோ அழகாக நிறைய மிளகாய் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் இருக்கிறதே தெரியல, இப்போ தான் எடுக்கும்போது தான் எல்லாம் தெரியுது எவ்வளோ மிளகாய் இருக்குது பாருங்கள். வெயிட் தாங்காமல் செடியே படுத்துட்ருக்கு. இப்போ நம்ம பாத்தி எடுக்கும்போது நல்லா உயரமாக இருந்துச்சு. இப்போ அந்த கிழங்கெல்லாம் வளர்ந்து அப்படி மூடி இருக்கிறதால சீக்கிரமாக உள்ளே போட்ட அந்த மக்கக்கூடிய பொருள் எல்லாமே சீக்கிரமாக மக்கிடுச்சு. அதனால தான் பாத்தியை பார்த்தீங்கன்னா அப்படியே அமுங்கிடுச்சு, சமத்தரையாக ஆயிடுச்சு. இப்போ எங்கே பாத்தி இருக்குன்னு எனக்கே தெரியல. அதை மறுபடியும் சரி பண்ணி நிறைய மேலே மூடாக்கெல்லாம் போடணும். இப்போ நம்ம கிழங்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உரமெல்லாம் போட்டு மூடாக்கு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ கிழங்கெல்லாம் தேடி தான் எடுக்கணும். ஏன்னா கொடியெல்லாம் அவ்வளோ தூரம் இருந்தது, எல்லாத்தையும் இப்போ தான் எடுத்து முடித்தோம். இப்போ பார்க்கலாம் எங்கெல்லாம் கிழங்கு விட்டுருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில கொடியோட வேர் பகுதியெல்லாம் விட்டுருக்கேன். அதெல்லாம் வச்சு தான் கிழங்கு இருக்கிற இடத்த தேடணும் நாம. பார்த்தீங்கன்னா வேரெல்லாம் நல்லா உள்ளே போயிருக்கு. கிழங்கு இருக்கா என்னன்னு நம்ம தோண்டி பார்த்தா தான் தெரியும். பக்கத்தில் பாருங்கள், இங்கே ஒரு வேர் கூட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், தோண்டினதில் ஃபஸ்ட்டு கிழங்கு இப்போ கிடைச்சது பாருங்கள். நல்ல சைஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இப்போ ஃபுல்லாக தேடுவோம் நாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு கிழங்கு இது. மீதியெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக கொடியோட வந்த குட்டி குட்டி கிழங்கு தான் கிடைச்சது. இப்போ தான் தோண்டினதில் இது ஃபஸ்ட்டு கிழங்கு. பார்ப்போம் எவ்வளோ கிழங்கு கிடைக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு அங்கங்கே தோண்டிகிட்டே வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சட்டிக்கரணை இருக்குது. இங்கே ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு செடி இருந்தது, அது மறந்தே போயிட்டேன். இப்போ தோண்டும் போது தான் அதுவும் வருது. இப்போ பாருங்கள், நிறைய குட்டி குட்டி கிழங்குலாம் வந்துருச்சு. இப்போ இந்த பெரிய கிழங்கு தோண்டி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு தோண்டியாச்சு. ஒரு 3 கிலோவுக்கு மேலேயே வரும்னு நினைக்கிறேன். ஒரு கையால் தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய கிழங்கு. இது கையை பக்கத்தில் வச்சு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவு இருக்குன்னு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த செடி வச்சதுலேருந்தே நல்லா பெருசாக வளர்ந்துச்சு ஆரம்பத்துலேருந்தே. அதனால எவ்வளோ பெரிய கிழங்கா வச்சிருக்கு பாருங்க. சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை இப்போ கருணக்கிழங்கு அறுவடையாக மாறி போச்சு. அடுத்ததாக இப்போ இதை வச்சுட்டு நம்ம இது சக்கரவள்ளி கிழங்கையும் தோண்ட ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்தியில் தான் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு போட்டிருந்தோம். இது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் பாத்தியை சரி பண்ணி இதில் மற்ற செடிகள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வச்சிருந்த பஜ்ஜி மிளகாய் செடியெல்லாம் சின்ன தொட்டியில் இருந்தது, அதெல்லாம் இங்கே மாற்றி நடவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம எவ்வளோ சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். கொஞ்சம் அறுவடை சுமாரான அறுவடை தான் இருந்தாலும் நல்ல கிழங்கெல்லாம் பெருசாக வச்சுருக்கு பாருங்கள். கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் விதைச்சது லேட்டாக விதைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அறுவடை டைம் இதுதான், இந்த தைப்பட்டத்தில் தான் அறுவடை பண்ணுவாங்க. ஆனால் விதைச்சது கொஞ்சம் 1 மாதம் முன்னாடி நடவு பண்ணியிருக்கணும் போல். நிறைய கொடி படர்ந்தது. ஆனால் அதை பார்த்து தான் நான் அறுவடையும் அதிகமாக எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் டைம் நல்ல கரெக்ட் டைமில் விதைச்சி நிறைய அறுவடை எடுக்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்கு கூடவே இன்றைக்கி காலையில் அறுவடை பண்ண காய்கறிகளும் பூக்களும் இதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாமந்தி பூ பறிச்சிருக்கும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம தோட்டத்தில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற அந்த செடியிலேருந்து ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டேன். அடுத்ததாக காஷ்மீரி ரோஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ரோஸ்னு பார்க்கவே அழகாக இருக்குது பூக்கள் அறுவடை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனோட ஃபஸ்ட்டு தக்காளி அறுவடை. இதுக்கு முன்னாடி ஒரு அறுவடை வீடியோவில் இது காயாக இருந்தது, இப்போ நல்லா பழுத்தாச்சு, அதனால பறிச்சிட்டேன்.
இன்னைக்கான அறுவடை இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.